விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின ஒரு கண்டென்ட் அப்படின்னா மஞ்சளை பற்றின ஒரு கண்டென்ட். ஓகேங்களா? மஞ்சளுக்கு உரம் மேலாண்மை, அடி உரத்துல இருந்து கடைசி உரம் வரைக்கும் நம்ம என்ன உரம் போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அட்டவணையோட நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல பயிர்களுக்கு போயிருக்கோம். முத்துசோளமாகட்டும், எள்ளு, கரும்பு, பருத்தி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை போட்டிருக்கோம். A to Z போட்டிருக்கோம். ஓகேங்களா? பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சைலன்சர்லாம் சரி பண்ணாதான் நான் காது கிழியுது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்ரூவல் எனக்கு வரும். நான் அப்ரூவ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பில் சேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். விவசாய நண்பர்கள் நம்மள மாரியே பல பேர் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன் சொல்லுவாங்க. அதில் கேள்வி கேட்டிங்கன்னா இது மற்ற வாட்ஸ்அப் குரூப்பு, மற்ற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய குரூப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இல்லை. பட் நான் வந்து எனபிள் பண்ணி தான் விட்டுருக்கேன். எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு விட்டுருக்கேன். ஏன்னா மற்ற சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் சேனல் நடத்துகிறவங்களோ அவங்க தான் உங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சீனே கிடையாது. யார் வேணாலும் சஜஷன் சொல்லலாம். கரெக்டாக இருந்ததுன்னா எடுத்து வச்சு இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை குரூப்பில் போட்டிங்கன்னா அதை இன்னும் பல விவசாயிகள் பயனடைஞ்சுக்குவாங்க. நம்ம ஒன்றும் கார்பரேட்டாக இங்கே நடத்தல. உங்களை மாதிரி நானும் ஒரு விவசாயி தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மஞ்சள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-11 மாதம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பயிர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிலர் 10ஆம் மாதம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 11ஆவது மாதம் அறுவடை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ டைம் போகிறப்ப இதை நம்ம உரம் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருட கணக்குக்கு நம்ம கணக்கு பண்ணணும். மாத கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உரம் மேலாண்மை ப்ராப்பராக பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நம்ம அடி உரமாக என்ன உரம் போடணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அடி உரம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்குறப்ப யூரியா ஒரு மூட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக போடணும். அண்டு மைரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ. அண்டு எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சூப்பர்னு சொல்லணும் இல்லையா, அந்த சூப்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 மூட்டை. அண்டு ஜிங்க் சல்பேட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நீம் வந்து பார்த்திங்கன்னா 3 மூட்டை. ஓகேங்களா? என்னடா நீம் 3 மூட்டை அப்படிங்கிறீங்களா? ஏன்னா மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா வேர் அழுகல் நோயாக இருக்கட்டும், கிழங்கழுகல் நோய், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரக்கூடிய ஒரு கிராப் மஞ்சள். ஓகேங்களா? மஞ்சள் என்ன தான் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னாலும் அதுக்கு டிஃபால்ட்டான அட்டாக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேப்பம் புண்ணாக்கை எந்த அளவுக்கு நம்ம அடியில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மஞ்சளுக்கு அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. ஒரே ஒரு விஷயம் தான், மஞ்சளில் வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் நான் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு அடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பமுன்னாக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வரும். நோய் தாக்குதல் ஏற்படுறதான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? அடியுரம் சொல்லியாச்சு. உழவு முறைகள்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரதே தான். உழவு முறைகள் பொறுத்த வரைக்கும் 3 உழவுகள் வந்து ஓட்டியே ஆகணும். 3-4 உழவுகள் ஓட்டியே ஆகணும். கடப்பாறை மாதிரி இருக்கும் அந்த கலப்பையில் ஒரு இது ராக்கெட் கலப்பைன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு உழவு. ஏன்னா நல்லா ஆழக்கம் இருக்கும். ஓட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா காற்று ஓடிடும். ஓகேங்களா? அதில் பண்ணும்போது புழுவோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 கிளப்பை, அடுத்து கொக்கி கிளப்பை, ரொட்டேட்டர் வந்து எதுக்கு ஓடுறோம் அப்படின்னா நமக்கு பார் போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால ரொட்டேட்டர் மண்ணெல்லாம் தூளாகி ஓகே பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் உரம், மஞ்சள் செடிக்கு முதல் உரம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறப்ப முதல் உரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 30 நாட்களில் வந்து நம்ம முதல் உரம் வைக்கணும். அப்படியாடா என்ன முதல் உரம் வைக்கலாம் அப்படின்னா யூரியா ஒரு 25 கிலோ, 20க்கு 20 ஒரு மூட்டை, மைரேட் ஆஃப் பொட்டாஸ் 25 கிலோ, அண்ட் சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஒரு மூட்டை. நினச்சேன் என்னடா சிஎம்எஸ் சொல்லாத விட்டானே அடி உரத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ சிஎம்எஸ் மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி உரத்தில் தேவையில்லை, பட் முதல் உரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வச்சு ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு வேப்ப முன்னாக்கு தேவையில்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அல்டர்னேட்டிவ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு கலந்துக்கலாம். அடி உரம் வேப்ப முன்னாக்கு கலந்து மொதல் உரம் தேவையில்லை. அதுக்கடுத்து வரக்கூடிய 2 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேப்ப முன்னாக்கு கலந்துக்குங்க. ஆனால் வேர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேர்கள் வந்து அங்கே சரியாக இல்லை அப்படின்னா டோட்டல் கிராப்புமே வேஸ்ட். அதுவும் இயர்லி கிராப்ஸ் வந்து கண்டிப்பாக வேர்களோட பலம் நமக்கு தேவை. ஓகே, முதல் உரம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது உரம் எப்போ வைக்கணும் அப்படின்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா 60 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது உரம் வைக்கணும். 2வது உரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த நான் சொன்ன நோய்கள் எல்லாமே அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அழுகல் நோயாக இருக்கட்டும், புள்ளி நோய், துளைப்பான் நோய், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன உரம் போடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டாக 60வது நாள் ஒரு மூட்டை யூரியா, ஒரு மூட்டை 20க்கு 20, 30 கிலோ மைரேட் ஆஃப் பொட்டாஸு, 30 கிலோ சிஎம்எஸ் போட்டால் போதும். வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை. இது எல்லாத்தையும் கலந்து நான் சொல்லக்கூடிய அளவு எல்லாமே 1 ஏக்கருக்கான அளவு தான். ஓகேங்களா?
இப்போ 2 ஏக்கர் அப்படின்னா நான் சொல்கிற அளவு அப்படியே இன்ட்டு 2ஆக போடுவீங்க. 2 ஏக்கர், 3 ஏக்கர்னா அப்படியே 3ஆக போடுவீங்க, 3 ஏக்கர் வரும். நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் உரம் அதிகமாக சொல்கிறீங்க, எவ்வளோ போட்டால் விவசாயம் நஷ்டம் தான் படணும் அப்படிங்கிறது சிங்கிள் விஷயம். அன்னன்னைக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு போனால் மட்டுமே நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோண்டு போட்டால் அதுலேயே ஈல்டு வந்துச்சு. வயலில் தரம் இருக்குது, அதனால் நீ போடுற. உதாரணத்துக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட கிராப், எந்த கிராப் அப்படின்னு சொல்லி தெரியல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தேன். நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லாமே மண்ணுக்கான உரங்கள் கிடையாது. விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, மண்ணுல இருந்து பயிர்கள் அந்த சத்தை எடுத்துக்கிச்சு, ஓகேங்களா. அடுத்த பயிர் அந்த வயல்ல வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த மண்ணுக்கு சத்து தேவை. அதுக்கான உரங்களை தான் நம்ம போடுறோமே தவிர வேற எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா தொடர்ந்து ஒரு பயிரை பண்ணும்போது சத்துக்கள் ஃபுல்லாக மண்ணில் இருந்து போயிடும். அதை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா உரம் போட்டால், இந்த அளவுக்கு உரம் போட்டால் மட்டும்தான் கொண்டு வரணும். போடுற உரங்கள் அதிகபட்சம் ஒரு 50 to 60% தான் மண்ணுக்கு போகும். மீது எதுவுமே மண்ணுக்கு போகாது, வெளியே போயிடும், ஏரில் போயிடும், ஓகேங்களா. இந்த விஷயம் சொல்லலாம். ஓகே, அடுத்தது 3வது உரம் என்ன போடலாம் மஞ்சளுக்கு அப்படின்னா, 3வது உரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 90 நாட்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3வது உரம் போடலாம். அப்படி போடக்கூடிய உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூரியா தேவையில்லை, ஓகேங்களா. 20க்கு 20 2 மூட்டை, மைரேட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட்டை, நீம் வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை, மொத்தம் 4 மூட்டை கணக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து போட்டிங்க அப்படின்னா போதுமானது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4வது உரம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்குறப்ப 4வது உரம் என்ன போடலாம் அப்படின்னா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 150வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு நம்ம 4வது உரம் போடணும். அப்படி போடக்கூடிய மஞ்சளுக்கான 4வது உரம் வந்து என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட யூரியா வந்து ஒரு மூட்டை, 20க்கு 20 2 மூட்டை, மைரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மூட்டை போட்டாலும், சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் ஒரு மூட்டை, அப்புறம் நீம் வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சளுக்கு வந்து நம்ம இதெல்லாம் போட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 4 உரம் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா அடியில் போடுற உரம் இல்லாத 4 உரம் சொல்லியிருக்கேன். என்னடா எல்லாமே உரங்கள் சேர்த்து சொல்கிறேன், மற்ற யூடியூபர் சொல்கிற உரத்தை விடவோ இல்லை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறத விடவோ நீ உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சொல்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை உரக்கடை வச்சுருக்கிறதுனால சேர்த்து சொல்கிறியான்னு கேட்கலாம். பிஏ ப்ராக்டிக்கல், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் சில விஷயங்களை யோசிச்சு ஆகணும், ஓகேங்களா. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா 2010, 2012, 13 அந்த வருடங்களில் அவ்வளோ உரங்கள் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈல்டு எடுக்க முடியாது. அன்னைக்கு இருந்தால் மண்ணோட வளம் தரம் எல்லாம் வேறு, இன்னைக்கு இருக்க மண்ணோட வளம் தரம் எல்லாம் வேற. மக்கள் ஒரே பயிரை திரும்பி திரும்பி பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கெடுத்து வச்சிருக்கோம், ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த சூழ்நிலைக்கு என்ன சரியா இருக்குமோ அதை பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த உரத்துக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, வேற எதுவும் கிடையாது. ஸோ சப்போஸ் நான் உரங்கள் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து ப்ராக்டிக்கலான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு மஞ்சளுக்கு அடி உரம் என்ன போடணும், முதல் உரம் என்ன, 2வது உரம் என்ன, 3வது உரம் என்ன போடணும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியட்டும். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z உழவுல இருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும், எப்போ என்னென்ன நோய் வரும், என்னென்ன மருந்து அடிக்கணும், உரம் மேலாண்மையும் போட்டிருக்கேன், நோய் மேலாண்மையும் போட்டிருக்கேன், உழவு மேலாண்மை போட்டிருக்கேன், மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே ஒரே வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு 5-16 நிமிஷத்தில். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்களும் போய் பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு இதை விட இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்டாக ஒரு பயிரை பற்றி ஒரு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை போய் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நோய் மேலாண்மையை பற்றியோ உரத்தை பற்றியோ இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். ஓகே, நன்றி.